ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நிறைய கமெண்ட்ஸில் அடிபடுற இந்த நாத்தனாரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே நான் முடிச்சிடுறேன். எல்லார் வீட்டு கல்யாணத்துலேயும் யார் எல்லா பொறுப்பையும் எடுத்து பண்ணுவா? பெரியவங்க இருப்பாங்க, சொந்தக்காரவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொறுப்பு எடுத்து பண்ணுவாங்க. பட் என் தம்பி கல்யாணத்தில் A to Z எல்லாமே நான் தான். பிளானிங்லேருந்து பட்ஜெட்லேருந்து என்ன பண்ணணும், போகணும், வரணும், வாங்கணும் எல்லாமே A to Z நான் தான். இதில் என்னோடய ஃபேமிலியை பார்த்துட்டு பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் போய் எல்லா வேலையும் பார்க்கும்போது ஒரு ஃபேஸ் எப்படி தான் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த கல்யாணத்தில் எவ்வளோ தான் சந்தோஷம் இருந்தாலும் அதில் எனக்கு நிம்மதி பெருமூச்சு தான் ஃபஸ்ட்டு எனக்கு இருந்துச்சு. எங்கள் அப்பா இந்த நேரம் இருந்திருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பார், எங்கள் அப்பாவோட ஆத்மா இங்கே இருந்தால் சந்தோஷப்பட்டிருக்கும், அதுதான் எனக்கு தோணியிருக்கும். உள்ளுக்குள்ளே எனக்கு அழுகை தான் வந்துச்சு. எங்கள் அப்பா நான் சந்தோஷப்படுத்தியிருக்கேன், எங்கள் அப்பாவை நிம்மதி ஆக்கியிருக்கேன் அப்படின்ற அழுகை தான் இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்த நீங்கள் என் ஃபேஸில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் அவங்கவுங்களோட லைஃப் டைம் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. எனக்கு ஒரு மிஸ்ஸிங் இருக்கும்ல, எங்கள் அப்பாங்கிறது இந்த விஷயத்தில் எனக்கு மிஸ் ஆகுறாங்க. அந்த ஒரு சோகம் என் மனசுக்குள்ளே இருக்க தான் செஞ்சது, இல்லைன்னு சொல்லலை. எங்கள் அம்மா முகத்துலேயும் பெருசாக நான் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷத்தை பார்க்கல. நம்ம புருஷன் கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எங்கள் அம்மா முகத்துலேயும் நான் பார்த்தேன். அதை தாங்கவே முடியலை என்னால். ஆனாலும் அந்த இடத்துல பெருசாக சோகத்தை காமிக்கக்கூடாதுன்ற காரணத்தினால தான் நான் அடக்கி வச்சுக்கிட்டேன். என் தம்பி சந்தோஷமாக இருக்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். என் தம்பினா தம்பி மட்டும் இல்லை, அம்மும் சேர்த்து தான். ஸோ நார்மல் அந்த சீரியலில் இருக்க நாத்தனார் மாதிரி நான் இருக்க மாட்டேன்றதை ஃப்யூச்சரும் கண்டிப்பாக டிசைட் பண்ணணும். இதை தான் நான் யூனிவர்ஸ் கிட்ட வேண்டிப்பேன். அப்படி தான் நானும் நடந்துப்பேன். ஸோ நீங்கள் உங்களுடைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புரியுது, அதோட வலியும் எனக்கு புரியுது, அதையும் நான் மதிக்கிறேன். ஸோ இப்போ தான் ஃபோட்டோஸ் வேறு வந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஸோ இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் நான் பண்ணேன். ரொம்ப வளவல கொலக்கொல்லாம் பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தால் சொல்கிறேன்.